அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை பல விதங்களில் சோதிப்பான். நிச்சயமாக சோதனைகள் வரும். அதுவும் உண்மையான மோமின்களுக்கு சோதனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சோதனைகளை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்களையும் நமக்கு சோதனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். அன்றன்ற நாட்களில் ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கடந்து போகாமல் அந்த நாளை நம்மளால் கடக்கவே முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். நோயை கொண்டு சோதிப்பான், இழப்பை கொண்டு சோதிப்பான், செல்வத்தை கொண்டு சோதிப்பான், பிரிவை கொண்டு சோதிப்பான். சண்டை சச்சரவுகள் எல்லாமே சோதனைகள் தான். இப்போ ஒரு பக்கம் இப்படி இருக்கும், நிறைவான சில விஷயங்கள் இருக்கும், அதன் மூலமாகவும் நமக்கு சோதனைகள் இருக்கும். அதாவது இப்போ நோய் மட்டும் தான் சோதனை நினைப்பாங்க. ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்கும், சோதனைகள் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. கண்டிப்பாக அதுலேயும் சோதனை இருக்குது. ஆரோக்கியமாக இருந்தாலும் சோதனை இருக்குது, நம்மக்கிட்ட அதிகமாக செல்வம் இருந்தாலும் சோதனை இருக்குது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லியிருக்கிறான்? செல்வத்தை கொடுத்தும் சோதிப்பேன், எடுத்தும் சோதிப்பேன், நோயை கொடுத்தும் சோதிப்பேன், ஆரோக்கியத்தை கொடுத்தும் சோதிப்பேன். அப்போது எல்லாத்துலேயும் சோதனைகள் இருக்குது. நோய் இருக்கும்போது நமக்கு சோதனை இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஆரோக்கியமாக இருக்கும்போதும் செல்வமாக இருக்கும்போது எப்படி சோதனைகள் இருக்குன்னா, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கான்ல, ஆரோக்கியமான உடம்பை தந்திருக்கான். ஆரோக்கியமான நிலையில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? அல்லாஹ்வை அதிகமாக வணங்குனீங்களா? நோன்பை வச்சிங்களா? கடுமையான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சீங்களா? செல்வம் அதிகமாக இருக்குது, செல்வத்தில் என்னெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கணும், மார்க்கம் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணீங்களா? சதக்கா தந்தீங்களா? ஜக்காத் கொடுத்தீங்களா? ஹஜ்ஜு செஞ்சீங்களா? சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கேள்வி கணக்கு இருக்குது. அதனால் எல்லா நிலையிலும் நமக்கு எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி, நன்மையாகட்டும் தீமையாகட்டும், அந்த ரெண்டுத்துலேயும் அல்லாஹ்வின் சோதனை இருக்குது. நாம் கவனமாக இருக்கணும். எல்லா நிலையிலும் ஒரே மாதிரி இருக்கும்போது நிச்சயமாக அதில் நம்ம வெற்றி பெற்று விடலாம். இப்படி சோதனைகள் வரும்போது நம்ம பெருமளவில் பாதிக்கும் ஒரு விஷயம் பொருளாதார நெருக்கடி. எல்லாத்துக்கும் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். எல்லாம் ஆசைப்படுற ஒரு விஷயம் என்னது? நம்மக்கிட்ட நல்ல செல்வம் இருக்கணும், யாருக்கிட்டையும் கையேந்திர சூழ்நிலை இருக்கக்கூடாது, கடன் இருக்கக்கூடாது, நல்ல பரக்கத்தான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு இது எல்லாரும் ஆசைப்படுகின்ற ஒரு விஷயம். இதற்காக என்ன பண்ணுவாங்க? வாழ்வாதாரத்திற்கான துவாக்கள் நிறைய இருக்குது. செல்வம் பெருகக்கூடிய துவாக்கள், சூறாக்கள் இருக்குது. அதெல்லாம் எடுத்து ஓதுவாங்க. அப்படி தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் செல்வத்தை தருவான். அதில் எந்த சந்தேகமும் வேண்டவே வேண்டாம். ஏன்னா அல்லாஹிடம் கையேந்தும் போது அவன் தந்தே தீருவான். அந்த ஒரு சூழ்நிலையில் அந்த செல்வம் நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது நிலைக்காமல் அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். வரும் போவோம், நல்லா சம்பாதிப்போம், அது அப்படியே போயிடும். எந்த சேவிங்ஸும் இருக்காது. மறுபடியும் போதாத ஒரு சூழ்நிலையில் நம்ம மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதற்கு காரணம் என்ன சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஏன்னா துவாக்கள் ஓதிக்கொண்டு இருக்கும்போது நல்லா இருக்கும், வீட்டுட்டா வேற மாதிரி இருக்காமல் இருக்கும். சூழ்நிலையே வேற மாதிரி ஆகிடும், நிற்காது, கையில் காசு நிற்காது. என்ன காரணம் சொல்லிட்டு ஆழமாக யோசிக்கும் போது அந்த ஒரு செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்யாததே காரணமாக இருக்கும். அல்லாஹ் தந்த செல்வம் தானே, ஏன் பரக்கத்தில்னு கேட்டால் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு வகையில் ஹராம் கலந்து வந்துடும். நமக்கு தெரியாது எந்த விதத்தில் ஹராம் இருக்குது சொல்லிட்டு. அந்த ஹராம் சின்னதாக கலந்தால் கூட நிச்சயமாக அந்த செல்வத்தில் பரக்கத் இருக்கவே இருக்காது. அப்போ நீங்கள் துவா ஓதுறீங்க, ஓதும் போது என்ன கேட்கணும்? ஹலாலான அந்த வழியில் வர வருமானம் வேணும், அந்த ஒரு செல்வத்தில் பரக்கத் இருக்கணும் சொல்லிட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு செல்வமும் வரும், அது உங்ககிட்ட நிலையாக தங்கும், நிலைச்சி நிற்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படி கேட்க வேண்டிய ஒரு அழகான ஒரு துவாவை நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். மிக மிக சிறந்த ஒரு துவா. இந்த துவாவை நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வந்தால் போதும். நிச்சயமாக உங்கள் வீட்டில் வறுமை ஒன்று இருக்கவே இருக்காது, கடன் இருக்காது. உங்கள் வீட்டில் செல்வம் வந்து கொண்டே இருக்கும். அந்த செல்வம் ஹலாலான ஒரு வழியில் இருக்கும், ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலையில் இருக்கும். போதும் என்ற ஒரு மனதோட நிம்மதியாக நீங்கள் வாழ்வீங்க. இஷ்டத்துக்கும் செலவு பண்ணிவிட்டு உங்கள் கையில் சேவிங்ஸ் இருக்கும். அப்படிப்பட்ட அழகிய துவா. நான் துவா என்னன்னு சொல்கிறேன். இந்த துவாவை எத்தனை முறை ஓதலாம், எந்த நேரத்தில் ஓதலாம், அதை துவா சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம். அல்லாஹும்மக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். அல்லாஹும்மக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். அல்லாஹும்மக்ஃபினி
பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபதுலிக அம்மன் சிவாக். யா அல்லாஹ், நீ தடுத்த காரியங்களை விட்டுவிட்டு நீ ஆகுமாக்கிய காரியங்களை கொண்டே போதுமாக்கிக் கொள்கிற தன்மையை எனக்கு தருவாயாக. உனது அருளை கொண்டு உன் அல்லாதவர்களை விட்டும் என்னை தேவையற்று இருக்க செய்வாயாக. இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் கடன் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடன் எவ்வளவுனா உஹது மலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த உஹது மலை அளவு உங்ககிட்ட கடன் இருந்தாலும் சரி, இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கொண்டே வரும்போது அந்த கடன் எல்லாமே தீர்ந்து உங்ககிட்ட பரக்கத்தான செல்வம் நிலச்சி நிற்கும். மிக மிக அழகான பவர்ஃபுல்லான ஒரு துவா. இந்த துவாவில் நம்ம என்ன கேட்குறோம், அல்லாஹ் எதெல்லாம் தடுத்து வச்சுருக்கானோ, அதை ஹராம் சொல்லிட்டு விலக்கி வச்சுருக்கிறான்ல, அந்த ஹராமை விட்டு தவிர்ந்து முழுமையாக தவிர்ந்து ஹலாலான வருமானம் நமக்கு வேணும். அதுவும் எப்படி போதும் என்ற ஒரு மனதோடு நமக்கு இருக்கணும் சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். போதும் என்ற ஒரு மனம் அவ்வளவு சீக்கிரம் ஒரு மனிதனுக்கு வரவே வராது. எவ்வளவு வசதி படைத்தவனாக இருந்தாலும் சரி, இன்னும் வேணும், இன்னும் செல்வம் வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கொண்டே தான் இருப்பான். போதும் சொல்லிட்டு ஒரு மனம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா பரக்கத் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிட்ட இருக்கும். அந்த செல்வத்தில் பரக்கத் இருக்கும். ஹலாலான வழியில் அந்த வருமானம் இருந்தால் நிச்சயமாக அதில் பரக்கத் இருக்கும். பரக்கத்துனா என்னது, நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, நிறைய செல்வம் கோடி கோடியாக பணம் இருந்தால் தான் பரக்கத் நினைப்பாங்க. அது தப்பு. ஏன்னா கோடி கோடியாக பணம் இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட ஒன்றும் இல்லாமல் இருக்கும். வரும் செலவாயிட்டே இருக்கும். அந்த பணத்தில் அவங்களுக்கு நிம்மதி இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு கடன் அந்த ஒரு கோடி கோடி வருமானத்துலேயும் அவங்களுக்கு இருக்கும், கடன் இல்லாமல் இருக்காது. உண்மையான பரக்கத்னா எப்படி இருக்கணும்னா, வருமானம் கம்மியாக இருக்கலாம், ஆனால் அதில் ஒரு மன நிறைவு இருக்கும். எந்த கடனும் உங்களுக்கு இருக்காது. வட்டி இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. மனசு நிம்மதியாக இருக்கும். ஆசைப்பட்ட பொருளை உங்களால் வாங்க முடியும். உங்கள் பசங்களுக்கு வாங்கி தர முடியும். உங்கள் குடும்பம் நிம்மதியாக வாழ முடியும். உங்ககிட்ட போதிய அளவு அந்த பொருளாதாரம் இருக்கும். மற்றவங்க கிட்ட போய் நிற்கிற நிலைமை என்றைக்குமே வராது. அதுதான் உண்மையான பரக்கத். அது வேணும். அது நம்மக்கிட்ட இருந்ததுனாலே நம்மளால் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைத்து தரக்கூடிய ஒரு துவா தான் இது. மனப்பாடம் செஞ்சு வச்சு டெய்லியும் ஓத வேண்டிய துவாக்களில் இது மிக முக்கிய துவா. ஏன்னா நம்முடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய துவா. இப்போ இருக்கிற இந்த பிரச்சனையில் நிறைய பேர் கடன் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையையும் இந்த ஒரு துவாவின் மூலமாக நமக்கு கிடைக்கும். எப்போ ஓதலாம்னா, ஒவ்வொரு வேளை நீங்கள் தொழுறீங்க பார்த்தீங்களா, தொழுகை முடிச்சுட்டு இந்த ஒரு துவாவை ஓதிக்கிங்க. குறைந்தது 3 முறை, அதிகபட்சமாக நீங்கள் ஒரு 11 முறை, 33 முறை, 100 முறை சொல்லிட்டு கணக்கு வச்சு ஓதுங்க. யார் வீட்டில் ரொம்ப அதிக வறுமை இருக்கோ அவங்க கொஞ்சம் அதிக எண்ணிக்கையிலே ஓதுங்க. எந்த துவா ஓதுவதாக இருந்தாலும் சரி, நாம் அல்லாஹ்விடம் என்ன கேட்டுட்ருக்கோம் சொல்லிட்டு நீங்கள் உணர்ந்து ஓதணும். அதற்கு முக்கியம் அதனுடைய தமிழ் அர்த்தம். அதனால தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோலையும் அதனுடைய தமிழ் அர்த்தத்தையும் சேர்த்து நான் போடுறேன். ஒவ்வொரு துவா போடும்போதும் தமிழ் அர்த்தத்தை சேர்த்து போடுறேன். நீங்கள் உணர்ந்து ஓதணும் என்ற ஒரு அடிப்படையில் தான். அதனால் பொருள் உணர்ந்து மனதார ஓதுங்க, நம்பிக்கையுடன் ஓதுங்க. நிச்சயமாக இந்த ஒரு துவாவின் மூலமாக உங்கள் வீட்டில் செல்வ வரத்து அதிகரிக்கும். அதில் நல்ல ஒரு பரக்கத்தையும் அல்லாஹ் நிச்சயமாக ஏற்படுத்தி தருவான். இந்த ஒரு துவா ஓதி உங்களுடைய அனைத்து கடன்களும் கஷ்டங்களும் வறுமைகளும் நீங்கி உங்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான ரஹாத்தான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி தரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவிங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.